வணக்கம் மக்களே. பாம்பாட்டி சித்தர் 18 சித்தர்களில் ஒருவர். இவர் பாடிய பாடல்கள் எளிய சந்தமுள்ள இனிய பாடல்கள், அனைவருக்கும் சுவைக்கும் அரிய பாடல். பாம்பு படம் எடுத்து ஆடுவது போலவே அப்பாடல்களும் ஆடுகின்றன. தெளிந்து 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 ஆடு பாம்பே, சிவன் சீர்பாதம் கண்டு தெளிந்து ஆடு பாம்பே. ஆடு பாம்பே தெளிந்து ஆடு பாம்பே, சிவன் அடியினை கண்டோம் என்று ஆடு பாம்பே என்ற பாடல்தான் பாம்பாட்டி சித்தர் பாடலிலே முதல் பாட்டு. இந்த பாடலை அனைவரும் தம்மை மறந்து பாடி இன்புறுவதை காண்கிறோம். கேட்பவரும் பரவசம் அடைகின்றனர். பாம்பாட்டி சித்தர் பாடல் மாதிரியிலே மெட்டிலே பல பாடல்கள் தோன்றியிருக்கின்றன. இதுவே அந்த பாடலின் சந்தச்சிறப்பை விளக்க போதுமானதாகும். பாம்பாட்டி சித்தர் பாடலை படிக்கும்போது அவர் பாம்பை பிடித்து ஆட்டும் தொழிலிலே பழகினவர் போலவே காணப்படுகின்றார். அவர் ஒரு பாம்பாட்டியாக இருந்திருக்க வேண்டும், அல்லது ஒரு பாம்பாட்டியின் குடும்பத்திலே பிறந்தவராக இருந்திருக்க வேண்டும். பாம்பு என்பதற்கு தத்துவார்த்தம் சொல்லுவோரும் உண்டு. ஆத்மாவை பாம்பாக உருவகித்து பாடுகின்றார் என்கின்றனர். பாம்பின் இயல்பை பற்றி அவர் பாடியிருக்கும் பாடல்களிலே புராண கதைகளையும் காணலாம். அவைகளோடு பாம்பின் உண்மையான தன்மையையும் அறிய முடிகின்றது. நாதர்முடி மேலிருக்கும் நாகப்பாம்பே, நச்சுப்பையை வைத்திருக்கும் நல்ல பாம்பே, குற்றமற்ற சிவனுக்கு குண்டலமானாய், கூறும் திரு மாலினுக்கு குடையுமானாய், கற்றை குழல் பார்வதிக்கு கங்கணமானாய், கரவாமல் உளங்களித்து ஆடு பாம்பே, மண்டலத்தை தாங்கும் மிக வல்லமை கொண்டாய், மாயனுக்கு படுக்கைக்கு வண்ண பாயானாய், கண்ட படை நடுங்கிட காட்சியும் பெற்றாய், கண்ணே செவியாக கொண்டாய் ஆடு பாம்பே, சந்திரனை சூரியனை தாவி தீண்டினாய், சங்கரனுக்கு ஆபரணம் தானுமாகினாய், மந்திரத்துக்கு அடங்கினாய், மண்டலம் இட்டாய், வளைந்து வளைந்து நின்று ஆடு பாம்பே. இந்த பாடல் சிலேடை பாடல், அதாவது இரு பொருள் தரும். நல்ல பாம்பை பற்றித்தான் அவர் பாடியிருக்கிறார். நல்ல பாம்பு பரமசிவன் முடியின் மேல் இருக்கின்றது. சிவன் காதிலே குண்டலமாக தொங்குகின்றது. திருமாலுக்கு குடையாக நிற்கின்றது. பார்வதிக்கு கையிலே கங்கணமாக நிற்கின்றது. இந்த உலகத்தையே தாங்கும் வல்லமை உடையது. திருமாலின் படுக்கையாகவும் விளங்குகின்றது. சந்திர சூரியர்களை விழுங்குகின்றது. சங்கரனுக்கு ஆபரணமாயிற்று என்று புராண வரலாறுகளை எடுத்து காட்டியுள்ளார். அதே பாடல் இந்த பொருளிலும் தெரிவிக்கின்றார். நல்ல பாம்பினிடம் நச்சுப்பை உண்டு. அது வலைக்குள் குடியிருக்கும். வலைக்குள் நுழையும் போது தலையை முன்வைத்து கொண்டு உடலை உள்ளே இழுத்து கொள்ளும். தன் உடலை வட்டமாக சுற்றி கொள்ளும். பாம்பை கண்டால் படையும் நடுங்கும். கண்ணின் பக்கத்தில் செவியை கொண்டது. மந்திரத்துக்கு கட்டுப்படும் இயல்புள்ளது என்று இவ்வாறு பாம்பின் இயல்பை எடுத்து காட்டியிருக்கிறார். இதனால் இச்சித்தர் பாம்பின் இயல்பை நன்றாக அறிந்தவர் என்பதை காணலாம். சித்தர்கள் எல்லாம் வல்லவர்கள், அவர்களால் எதையும் செய்ய முடியும் என்று தலை நிமிர்ந்து பேசுகின்றார் பாம்பாட்டி சித்தர். இவரை போல வேறு எந்த சித்தரும் பாடவில்லை. ஆதிசேஷன் ஆகிலுமே அங்கையினாலே ஆட்டிவிடுவோம் எங்கள் ஆக்கினைக்குள்ளே, நீதியோடு அடக்கியே நின்றிடச் செய்வோம், நின்ற நிலை தவறாமல் ஆடு பாம்பே, செப்பரிய 3 உலகம் செம்பொன்னாக்குவோம், செங்கதிரை தன்கதிராய் செய்து விடுவோம், இப்பெரிய உலகத்தை இல்லாமல் செய்வோம், எங்கள் வல்லபம் கண்டு ஆடு பாம்பே என்று பாடியிருக்கும் பாடல்களிலே சித்தர்களின் சிறப்பை காண்கிறோம். அறிவாளிகளால் எதைத்தான் செய்ய முடியாது? எவ்வளவு பெரிய கொடுமையையும் எங்களால் அடக்கிவிட முடியும். இவ்வுலகிலே நீதியை நிலைநாட்ட முடியும் என்பது முதல் செய்யுளின் உட்பொருள். 3 உலகத்தையும் இன்பமடையச் செய்வோம். இந்த பெரிய உலகிலே எந்த கொடுமையும் இல்லாமல் செய்வோம் என்பது 2வது செய்யுளின் உட்பொருள். இத்தகைய சிறந்த கருத்துள்ள பாடல்களை இயற்றியவர் பாம்பாட்டி சித்தர். அவருடைய வரலாற்றை அறிவதற்கான சான்றுகள் ஒன்றும் கிடைக்கவில்லை. ஆயினும் அவர் பாடல்கள் சிறந்த சுவையுடையன, வாழ்வுக்கு வழிகாட்டுவன
என்பதில் ஐயமில்லை. ஓகே மக்களே, பாம்பாட்டி சித்தர் பாடல்களின் காணொளியை அடுத்தடுத்து காண்போம். மீண்டும் புதிய செய்தியுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.